ஈரானின் அடுத்த தலைவர் யார்? ஈரானில் உச்ச தலைவர் அப்துல்லா அலி காமெனி கொல்லப்பட்டுள்ளதால் அடுத்த தலைவர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானில் அதிகபட்ச அதிகாரம் வைத்திருந்த மத தலைவர் காமெனி கொல்லப்பட்டார். இதனால் அடுத்த தலைவர் யார் என்ற கேள்வி பரவலாக எழுந்துள்ளது. தனக்கு பின்னர் இவர்தான் வாரிசு என்று காமெனி பகிரங்கமாக யாரையும் அறிவிக்கவில்லை. ஆனால் அவருடைய இரண்டாவது மகன் மோஜ்தபா காமெனி தான் அடுத்த தலைவராக வருவார் என்று கூறப்படுகிறது. 56 வயதாகும் மோஜ்தபா தனது தந்தை காமெனியிடம் அரசியல் கற்றவர். எனினும் எதிர்த்தரப்பை சேர்ந்த இருவர் ஈரானில் ஆட்சியை பிடிக்க முயற்சித்தும் வருகின்றனர். முக்கிய எதிர்க்கட்சி தலைவர் மரியம் ரஜாவி மற்றும் அமெரிக்காவில் தஞ்சம் அடைந்துள்ள ஈரானின் பட்டத்து இளவரசர் ரெசா பஜ்லவி ஆகியோர் அதிகாரத்தை கைப்பற்ற நினைக்கின்றனர். அமெரிக்க தாக்குதலில் காமெனி கொல்லப்பட்ட பிறகு இவர்கள் இருவரும் விடுத்த செய்தி குறிப்பில் ஈரான் மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர். அத்துடன் ஈரானில் இஸ்லாமிய குடியரசுக்கான எதிர்கால திட்டங்கள் குறித்து இருவரும் விளக்கமாக எடுத்துரைத்துள்ளனர். மரியம் ரஜாவி வெளியிட்டுள்ள செய்தியில், ஈரானிய மக்களே, மதகுரு ஆட்சியை தூக்கி எறியுங்கள், ஜனநாயக குடியரசு ஆட்சியை ஏற்படுத்துங்கள் என்று அழைப்பு விடுத்துள்ளார். இதற்கிடையில் ஈரான் கடைசி மன்னனின் மகன் ரெஜா பஜ்லவி தனது எக்ஸ் தள பக்கத்தில் இஸ்லாமிய ஆட்சி சிதைந்தால் அதற்கு மாற்றான ஜனநாயக ஆட்சி மாற்றத்துக்கு என்னிடம் திட்டங்கள் உள்ளன. அமெரிக்காவின் நடவடிக்கை ஈரான் மக்களுக்கு எதிரானது அல்ல, அது மனிதாபிமான தலையீடு என்று தெரிவித்துள்ளார். இவர்கள் தவிர ஈரானில் இஸ்லாமிய புரட்சிக்கு வழிவகுத்த ருஹோலா கொமேனியின் பேரனான ஹசன் கொமேனியும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற நினைக்கிறார். ஆனால் கமேனி கொல்லப்பட்ட பிறகு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், நல்ல தலைவர் ஒருவர் ஈரானை வழிநடத்துவார். அவர் யார் என்பது எனக்கு நன்கு தெரியும், ஆனால் அதை உங்களுக்கு சொல்ல மாட்டேன் என்று கூறியுள்ளார். ஆனால் யார் என்பது குறித்து அவர் எதுவுமே தெரிவிக்கவில்லை.